அஜித்தோடைய 64வது படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க வந்து போறோம். ஸோ நம்ம அஜித் சார் இப்போ அவரோட கார் ரேசிங்ல ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அஜித் சார் அவருடைய லுக்கெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு முழுக்க முழுக்க அவரோட கார் ரேசிங்க்காக அவரே அட்மான்ஸ்டர் கூட சொல்லலாம். முழுக்க முழுக்க அதில தான் ஃபோக்கஸ்டா இருக்கவும் செய்றாரு நம்ம அஜித் சார். ஸோ இந்த நிலையில அவரோட அடுத்த படத்த எப்போ வந்து ஆரம்பிக்க போறாங்க? யார் அதோட டைரக்டர்? யார் மியூசிக் டைரக்டர்? யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நெறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்த டைரக்டர் வந்து பண்ண போறது 100% ஆதிக் தான். அதுல வந்து எந்த விதமான சேஞ்சஸ் வந்து கிடையாது. மியூசிக் மட்டும் 2 சாய்ஸஸ் இருக்கவும் செய்யுது. ஒண்ணு ஜி. பிரகாஷே மறுபடியும் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் வந்து பண்ண செய்வாரு. அப்படி இல்லன்னா, அனிருத் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் பண்றதுக்குமே அதிகமான சான்சஸ் இருக்கவும் செய்யுது. ஸோ இந்த ஒரு படத்துக்கான ஸ்டோரியுமே அனிருத் கிட்ட நம்ம ஆதிக் சொல்லிட்டதா ஒரு சில ரூமர்ஸ் சோசியல் மீடியால போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு படத்துக்கான ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படம் அதாவது குட் பேட் அக்லி படத்துக்கான தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் அது மட்டும் இல்லாம தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டரான ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டும் அப்டேட் கிடைக்கவும் இருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான அப்டேட் தான். பட் மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்கு. இந்த ஒரு படத்துக்கான டைரக்டர் நம்ம ஆதிக் அண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் அப்படி இல்லைன்னா ஜி. பிரகாஷ். இந்த ஒரு படத்துக்கான ப்ரொடியூசர் இப்போதைக்கு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அப்படி சொல்லலாம். இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்கை பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் அப்படி இல்லைனா நவம்பரில் இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. அண்ட் ரிலீஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் சம்மருக்கு இந்த ஒரு படத்தை தியேட்டர்ஸ் ரிலீஸும் பண்ண வந்து போகிறாங்க. இந்த வருஷம் மாதிரியே அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கோ அப்படி இல்லைனா அஜித்தோட பர்த்டே ஷோ அந்த ஒரு வீக்கெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்.